வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம குழலி சரவணனை பார்க்க நேரா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. வந்ததுல இருந்து ஒரே ஆர்ப்பாட்டம் தாங்க. எல்லாரையும் புடிச்சு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அண்ட் சும்மாவே நம்ம மயில புடிச்சு கத்துவாங்கன்னு வைங்க, இப்போ சொல்லவே தேவையில்லை, பயங்கரமா புடிச்சு கத்திட்டு இருக்காங்க. அப்போன்னு கரெக்டா நம்ம மீனா செந்தில்னு எல்லாரும் வந்துட்டாங்க. நீங்க எங்கடா ஊர் சுத்திட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லக்கா நாங்க ஊர்லாம் சுத்த போல, நாங்க இங்க இப்பதான் வீட்டுல இருந்தே வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வந்த உடனே நம்ம செந்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் இவரை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாண்டியனை பார்த்து சொல்றாங்க. அப்பா என்னடா பண்ணுவாருன்னு சொல்லி கேட்க, இவள் தானே ஒழுங்கா விசாரிச்சிருக்கணும், இவள் தானே இந்த சம்பந்தத்தை எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி செந்தில் பயங்கரமா திட்டுறோம். நம்ம குழலையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. மயில லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க. நீ என்ன படிச்சிருக்க? எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரா? எங்க 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி பார்க்கலாங்கிற மாதிரி பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பழனிவேலோட கடைக்கு அவங்க அண்ணன் வந்திருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, எப்படி நம்ம வியாபாரம்ல சூப்பரா போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து இன்னைக்கு கடையை திறக்கல அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நல்லா போகுதோ, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் விட்டுறாங்க. அது பத்தாததுக்கு நம்ம சுகன்யா வாய் சும்மா இல்லாம வர்ற கஸ்டமர் கிட்ட இதுவும் அவங்க பிரான்ச் தானேங்கிற மாதிரி சொல்ல பழனிவேல் முறைக்கிறாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம சுகன்யாவுக்கும் உரைக்கவே உரைக்காது. அப்புறமா நம்ம மயிலோட அப்பா அம்மா 2 பேருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட இன்னுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னு சொல்லி தரல. என்னதான் மயில் அழுதுட்டு இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா வந்து இவங்களையவே கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் மயில் அழுதுட்டு இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா ஏதோ ஒரு நல்ல செய்திதான் போலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. மயில் எத்தனையோ வாட்டி எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அவங்க அம்மா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருக்காங்க. நம்ம குழலி வந்துட்டு இவ எத்தனாவது படிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம கோமதியும் கேக்குறாங்க. உடனே அவங்க அம்மா என் பொண்ணு காலேஜ் போயிருக்காளே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன சுத்தி வளைச்சு சொல்ற, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. டிகிரி எங்க போச்சுன்னு கேட்டேன், பஸ்ல எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்து பெரிய அண்டா வச்சுட்டு வந்து அவங்க அப்பா தலையிலேயே போட வர்றாரு. எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, இதுக்கு மேல நீங்க மறைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விஷயம் என்னன்னா, இன்னும் அந்த நகை மேட்ரு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் அது தெரிஞ்சா என்னெல்லாம் ஆட போறாங்கன்னு சொல்லி தெரியலைங்க. ஒரு வழியா சரவணன் சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.